சாதாரணமா ஒரு கண்டென்ட் போட்டு மக்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்கிடுறீங்க. அப்போ வந்து நார்மலா யோசிக்கிறவங்க கூட அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. டிவோர்ஸை நார்மலா எடுத்துக்கிறாங்க. தனியா ஒரு அப்பாவால குழந்தையை வளர்க்க முடியாதுன்னா அம்மாவாலையும் வளர்க்க முடியாது, அம்மாவால வளர்க்க முடியுதுன்னா அப்பாவாலையும் வளர்க்க முடியும். அம்மாவோட அன்பை அம்மா கொடுக்க முடியும்னா அப்பாவோட தோல் அப்பா தான் கொடுக்க முடியும். அம்மா ஒன்று புரிஞ்சுக்கங்க, இது தப்பு. அப்படி யாரும் கிடையாது, நீங்கள் சொல்லாதீங்க. பொம்பளைங்களே மோசங்கிற டேர்முக்கு ஈக்குவல் இது. 18 வயசுல நாளைக்கு வளர்ந்து நின்று நீ எங்கள் அப்பாட்ட என்ன பிரித்து வச்சா அந்த பையன் கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இதுக்கு ஆனால் எல்லா முடிவும் நீங்கள் எடுக்கிறீங்க. இந்த பக்கம் இருக்க டிவோர்ஸ்டு சிங்கிள் மாம்ஸ் இருக்காங்க, இன்னொரு பக்கம் அதை உயர்த்தி பிடிப்பது ஏற்புடையதாக இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு தரப்பும் இந்த பக்கம் இருக்காங்க. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். ஒரு ப்ரௌட் சிங்கிள் மதர் அப்படின்னு எப்படியெல்லாம் முன்னிறுத்துறீங்க? ஃபேமிலிக்குள்ள நான் யார் என்ன கேட்டாலும் எஸ் ஐ எம் a சிங்கிள் மாம்ன்றது சொல்றது. இதுல வேற டாக் ப்ரௌட் சிங்கிள் மாம். நான் ஒரு லைஃப் கோச். ஸோ நிறைய காலேஜஸ் போவேன். அதில் நிறைய பொம்பளை பசங்க கிட்ட பேச வேண்டிய நேரம் வரும். நிறைய விஷயத்தை பார்த்து பயந்த மாதிரி இருப்பாங்க. அப்படியா? ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு நான் மோட்டிவேஷன் கொடுக்கும்போது ரொம்ப தைரியமாக சொல்லுவேன். பெருசாக எந்த சப்போர்ட்டும் இல்லைனாலும் நம்மளால சாதிச்சிட முடியும்னு நானே வாலண்டியராக அதை ப்ரௌடாக சொல்லுவேன். தெரியாம தான் கேட்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? இப்போ பசங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறது புரியுது, அங்கேயே அந்த சிங்கிள் மேம்ங்கிற அந்த ஸ்டேட்டஸை முன்வைக்கணும். இது ஒரு நல்ல கேள்வி. சிங்கிள் மாம்னு சொல்ற விஷயத்தை பத்தி பயப்படுறாங்க. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, அதை ஏன் பெருமையா சொல்றீங்கன்னு. ஃப்ராங்கா சொல்றேன், நாங்க முட்டு கொடுக்குறோம் சார். ஓஹோ, ஆமா. நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னா வந்து நான் ஏழ்மையான பேக்ரவுண்ட்லேருந்து ஜெயிச்சிருக்கேன், அதெல்லாம் கஷ்டப்பட்டு படித்து ஜெயிச்சிருக்கேன், இதெல்லாம் சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கேன். ஆனால் ஏன் நீங்கள் ஒரு சிங்கிள் மாம்ங்கிறது அங்கே முன்வைக்கிறீங்கன்னு கேட்குறேன். அந்த விஷயத்தை கேட்குறியா? வா சொல்றேன். ஒரு பெண் தனியா இருந்தாலும் மேல வரலாம். அதுக்கான எல்லாமே இந்த சொசைட்டில இன்னும் அவைலபிளா இருக்கு. அதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டுங்க. ஐயோ, இன்விடேஷன் எடுக்க வீட்டுக்கு வராங்கன்னா அவங்க கண்டிப்பா ஹஸ்பண்டோட வாங்கன்னுவாங்க. அப்போஸ் அந்த இடத்துல அதை நம்ம சொல்ல தேவையில்லை. பட் இருந்தாலும் நான் சொல்லுவேன், நான் தனியாக தான் இருக்கேன், இப்போ நான் செப்பரேட்டடாக இருக்கேன், நான் என் குழந்தையோட நான் வருவேன். அடேங்கப்பா, ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. இதில் இவர்கள் எங்கெல்லாம் அப்படி முன்னிறுத்துவதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை? பல இருக்குதே, எதை சொல்றது? அவங்க வந்து இன்ட்ரோ பண்ற மாதிரியே நான் சிங்கிள் மதர்னு ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்க சார். அவங்க ஏன் அதை முன் வைக்கிறாங்க? சிங்கிள் வைக்க கூடாது. எதுக்கு முனையா? ஸோ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் பேர் ஊர் எதாவது சொல்கிறீங்க. அதே மாதிரி நாங்கள் என்னவா இருக்கோன்றதை நாங்கள் சொல்கிறதுல எங்களுக்கு ஒரு இதுவுமே கிடையாது. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இல்லை, அவங்க சொல்கிறது என்னன்னா ஒரு டெசிக்னேஷன் மாதிரி நீங்களாவே அதை சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். பட் நாங்கள் அதுதானே. என்ன பாஸ் சொல்றீங்க? விடுங்க பாஸ். மதர்னாலே மதர் தான். அது சிங்கிளாக இருந்தா என்ன, ஜாயிண்டாக இருந்தா என்ன, மதர்னா எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான், எல்லாமே தியாகம் தான். ரொம்ப கரெக்டாக சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிடக்கூடாது. ஸ்கூலில் ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் போகிறேன், நான் அஷேம்டாக ஃபீல் பண்ணல. எனக்கு அந்த இடத்துல நான் சிங்கிள் மதர்னு சொல்லிக்கிறதுல ஏன் சொல்லக்கூடாது? அதை ஏன் சிங்கிள் மதர்னு சொல்லி அந்த பவுண்டரி செட் பண்ணுறீங்க? Note this point, your honor. எப்படி நான் மேரிட் அப்படின்னு அவங்க சொல்றது நார்மலா எடுத்துக்கிறாங்களோ, ஐ எம் a சிங்கிள் பேரண்ட்ங்கிறது நார்மல் அப்படிங்கிறது தான் எனக்கு வேணும். முடியாது. முடியாதா? முடியாது. நல்லா பார்த்து சொல்லுங்க. முடியாது. சிங்கிள் மதரா வாழ்றதுக்கு எல்லா பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு இவங்க நார்மலா சொல்றாங்க. அப்ப ஏன் மறுபடியும் இதை பெருசா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றேன்னு சொல்றீங்க? இன்னும் குட் கொஸ்டின். இன்னமும் பல பெண்கள் இக்கட்டான சூழ்நிலையில ஃபேமிலி செட்டப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களால வெளில சொல்ல முடியல. ஓஹோ, ஆமா. ஸோ எங்களை மாதிரி சிங்கிள் மதர் நாங்க பாருங்க தனியா எல்லாத்தையும் நாங்க சமாளிச்சுட்டு இருக்கிறோம் சொல்லும்போது அவங்களுக்கும் அதுல இருந்து ஒரு தைரியம் வரலாம். நம்ம வேலைக்கு போலாம். நான் வந்து அவங்கள ஃபேமிலியை பிரேக் பண்ணிட்டு வரணும்ன்றத நான் எம்பசைஸ் பண்ணல. அப்படியா அர்த்தம்? அப்படித்தான் நான் பாடினேன். இல்லை, நீங்க சொன்னது அப்படிதான் மீனா. இல்ல, நோ. சோஷியல் மீடியால இப்ப நடக்கிற விஷயம் அதுதான். ஒரு டிவோர்ஸ் வந்து கோர்ட்ல ஃபைல் பண்றாங்கன்னா அது பின்னாடி 1000 வழிகள், குழந்தையோட ஃபியூச்சர், பொருளாதார சுமை எதுவுமே தெரியாம சோஷியல் மீடியால ப்ரௌடா நான் வந்து சிங்கிள் மாமா இருக்கேன்னு ஒரு செகண்ட்ல நீங்க சொல்லி ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்றீங்க. அதுதான் எனக்கும் புரியல. அந்த கண்டென்ட் எப்படி வந்து அதான இம்பாக்ட் வந்து சொசைட்டில இருக்குன்றத யாரும் யோசிக்கிறதே இல்ல. ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? ஏன்னா பெண்கள் எல்லாரும் புழுக்கத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. குழந்தைக்காக ஃபேமிலிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழலாம்னு இருந்திருக்காங்க. இப்போ அது தேவையில்லை. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா கடைசியா எல்லாரும் அனாதை. அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு ஒரு லிமிட் இருக்குது. ஐயோ ஐயோ, இதுல சுதந்திரம் இருக்கு, இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்குங்கிற பிம்பத்தை கொஞ்சம் சலனமான மனநிலையோடு இருக்கவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறீங்கன்னு அவங்க சொல்றாங்க. கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. தனியா ஒரு அப்பாவால குழந்தையை வளர்க்க முடியாதுன்னா அம்மாவாலையும் வளர்க்க முடியாது, அம்மாவால வளர்க்க முடியுதுன்னா அப்பாவாலையும் வளர்க்க முடியும். இதுதான் செய்யறேன். இது தவறா?
அம்மாவோட அன்பை அம்மா கொடுக்க முடியும்னா அப்பாவோட தோல் அப்பா தான் கொடுக்க முடியும். இவங்க பயம்படுத்துறாங்க. எவ்வளவு பேர் புழுக்கத்துல இருக்காங்க, அவங்களெல்லாம் நீ அதுக்குள்ளே இரு அப்படின்னு நீங்க பயமுறுத்துறீங்கிறாங்க. ஒரு குடும்பத்தை சேர்க்கறதுக்கு கோர்ட்ல ஒரு நீதிமன்றம், நம்மளோட ஹிந்து லா பிளஸ் அட்வொகேட்ஸ் போராடுறோம். ஆனா நீங்க சாதாரணமா ஒரு கண்டென்ட் போட்டு மக்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்கிடுறீங்க. அப்போ வந்து நார்மலா யோசிக்கிறவங்க கூட அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிவோர்ஸை நார்மலா எடுத்துக்கிறாங்க. அண்ட் நாங்க போடுற ஒரு 30 செகண்ட் 1 மினிட் ரீல பார்த்து இம்பல்சிவா யாருன்னா டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா அது அவங்களோட இம்மெச்சூரிட்டி. இவங்க வந்து ஹாப்பி கப்பிள்ஸா இருக்க மாதிரி ஒரு பின்பம் காமிக்கிறாங்கல்ல, நாங்களும் எங்களுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை நாங்க காமிக்கிறோம். அப்ப இது ஃபேக் தானா? இப்ப நீங்க சொன்னது ஹாப்பி கப்பல் மாதிரி காட்டுறீங்களா? ஹாப்பி கப்பல் இல்ல. அப்ப நான் சிங்கிளா சந்தோஷமா இருக்கேன் சிங்கிள் மாமான்னு சொல்றதும் உண்மை இல்ல. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். எனக்கு அவங்க சொன்ன எல்லாத்தையுமே நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் வெளியில் என்னால் வந்து அது சந்தோஷமாக என்னால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியலைங்க சார். எல்லாமே அனுபவிச்சிருக்கோம். 10 வருஷம் மேரேஜ் லைஃப் வேணான்னு ஒதுக்கி வரும்போது அந்த வலி எவ்வளவு இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? இப்போ கூட அவங்கள வேற ஆள் மாதிரி ட்ரீட் பண்றீங்க. அவங்களும் அந்த வழியை கடந்து வந்திருக்கும்னு சொல்றாங்க. இங்கே இருக்க எல்லார்கிட்டையும் நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும்ண்ணா. நான் ஒரு சிங்கிள் மதர், உங்களை பட்டு மொத்தம் யோசிச்சிங்க. நீங்கள் யாராவது உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் குழந்தைய பிரிஞ்சு கஷ்டப்படாமல் இருக்காங்க சொல்ல முடியுமா? நான் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேண்ணா. எங்கே போனால் நான் அப்பா கூட போவேன், ஒரு கை பிடிச்சிட்டு போவேன். ஒரு திருவிழாவில் ஒரு தோல் மேலே ஏறி உக்காந்துச்சேன், நாடகம் பார்த்துருக்கேன். ரொம்ப கஷ்டமாக சாப்பிட்றது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு, மற்றவங்கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணணும். நான் என் குழந்தைக்கு இதெல்லாம் சொல்லித்தரணும். இதுல அப்பான்னு ஒரு ஆளு, அவனுடைய கவலைகள், தன் பிள்ளையோட இருக்க முடியலங்கிற வலி, அவனுக்கும் ஏக்கங்கள் இருக்கும். நீங்க குழந்தைங்க விரும்பல அவரை பாக்குறதுக்கு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஏன் குழந்தைங்க விரும்பல? எத்தனை வயசு குழந்தைங்களுக்கு? 6 வயசு குழந்தை ஒன்று, இன்னொரு பாப்பா வந்து 3 இயர்ஸ் தான். ஏதோ எங்களுக்குள்ள சண்டை, நாங்க ஒருத்தர் பிரிஞ்சு நாங்க இருக்கோம், நீ அப்பாவை போய் பார்க்க கொள்ள இரு அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டியது தானே? கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. எனக்கு அதுல விருப்பம் இல்ல சார். அதை மட்டும் சொல்லுங்க. உண்மையை பிள்ளைங்களை பாக்குறேன் போறேன் வரேன்னு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நீங்க அதை கட் பண்ணிட்டீங்க. ஆமா, அப்ப எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க. ஏம்மா அந்த சைடு இருக்க அவருக்கு இமோஷன் இருக்குல்ல. எமோஷன்ஸ் மட்டுமே வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது. இல்ல, அந்த குழந்தைக்கு இமோஷன் முக்கியம் இல்லையா? என்ன பங்கு இதெல்லாம்? நாங்கப்பா அதெல்லாம் ஃபியூச்சர்ல என் குழந்தை அப்பா தான் வேணும்னு விருப்பப்பட்டானா அப்போ அவன் போய் பார்த்துக்கிட்டோம், அவ்வளவுதான். எனக்கு நல்லா வரும் வேண்டாம். ஒருவேளை 18 வயசுல அவனுக்கு அந்த ரியலைசேஷன் வருதுன்னு வச்சுங்களேன், அவனோட ஹோல் சைல்ட்ஹுட்டை இழந்திருப்பானே. அப்பா வந்து குழந்தைய நினைச்சிட்டு எல்லாம் இருக்கிற மாதிரி எல்லாம் யாரும் கிடையாது சார். அவங்க யாரும் கிடையாது, நீங்க சொல்ல முடியாது. அப்படி யாரும் கிடையாது நீங்க சொல்லாதீங்க. பொம்பளைங்களே மோசங்கிற டேர்முக்கு ஈக்குவல். அப்படி கேளுங்க, அறிய வரட்டும். உங்களுடைய வலியை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா 2 பேருடைய இமோஷன்ஸை வந்து நீங்க எப்படி டிசைட் பண்ணீங்க? சரி, என் குழந்தைக்கு எது நல்லதுன்னு என்னை விட யாருக்கு சார் பெட்டரா தெரியும்? அப்பாவுக்கும் தெரியும் இல்லையா? அப்பாவுக்கும் தெரியும் இல்லையா குழந்தைக்கு எது நல்லதுன்னுட்டு? என் குழந்தைக்கு எது கரெக்டா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா டே டு டே லைஃப்ல நான் தான் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றேன், நான் தான் அவனுக்கு எல்லாமே பாத்துக்கிறேன். அதானே உலக வழக்கம். ஜஸ்ட் ஒரு சொந்தக்காரங்க மாதிரி வந்து எட்டி பார்த்துட்டு ஒரு நாள் போனா அந்த அதுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும், அந்த டைம்ல தூடும், எதுவுமே தெரியாம நீங்க எப்படி டிசைட் பண்ண முடியும்? அவனுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்? தனியா நான் வளர்த்தா நான் நல்லா வளர்ப்பேன். தனியா வளருங்க, நல்லா வளருங்க. ஆனா இங்க என்னன்னு கேட்டா அப்பாவுக்கு அந்த குழந்தை மேல எந்த ஹோல்டுமே இல்லையே. கரெக்ட் தான், புரியுது. வேண்டாம் சார். ஏன் சார் நான் சொல்றேன், தப்பா நினைக்க வேண்டாம். இது உங்களுக்கு கொஞ்சம் ஹார்ஷா இல்லையா? எல்லாவும் பார்த்துப்பா. அது வேண்டான்னு சொல்ல நீங்க யாரு? 18 வயசுல நாளைக்கு வளர்ந்து நின்று நீ எங்க அப்பாட்ட இருந்து பிரிச்சு வச்சா அந்த பையன் கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? டேய் கேக்குறான்ல, சொல்றா. கேட்க மாட்டான் சார் என் பையன். எப்படி சொல்றீங்க? எனக்கு தெரியலையே. கேட்பாங்கிறதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குன்னா கேட்க மாட்டாங்கிறதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கு. ஆனா எல்லா முடிவும் நீங்க எடுக்கிறீங்க. எனக்கு 32 வயசு ஆகுது. நான் வந்து பிறந்ததுலேருந்து பார்த்தா வந்து எங்கள் அப்பா அப்பா நான் நேரில் பார்த்ததே கிடையாது. என்ன பாஸ் சொல்றீங்க? எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் நடுவில் வர சண்டையில் ஒருவேளை இதே மாதிரி எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இந்த மாதிரி சண்டையில் ஒருவேளை தப்பாக முடிவெடுத்தாங்களோ. இப்போ இந்த டைமில் பார்த்தா வந்து நான் வந்து அவரோட ஒப்பீனியன் கேட்கணும்னு சொல்லி நான் பார்க்குறேன். இப்போ கூட அப்பா சந்திச்சது இல்லையா? அவர் ஃபேஸ் கூட எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்போ 32 வயசு இந்த மனுஷனுக்கு. இப்போ அவர் குழந்தையோட விளையாடுறப்ப எங்கள் அப்பா இதெல்லாம் நினச்சிருப்பானே, ஆசைப்பட்டிருப்பானே, நான் ஏங்குறான். அவங்க அப்பா பற்றி அவன் கவலைப்படவே மாட்டான். எல்லாம் சொல்கிறீங்கல்ல. அப்போ நாளைக்கு இப்படி வந்து நின்னானா அப்போ என்ன செய்யறது? ஒரு குடும்பம் உடஞ்சு போகாமல் இருக்க ஒவ்வொருத்தரும் எவ்வளோ தியாகம் பண்ண வேண்டியது இருக்கு. என் பையனுக்காக நான் இன்னொரு ரீமேரேஜ் பண்ணுவேன் சார். அவனுக்கு அந்த சைல்டுஹுட் கொடுப்பேன் சார். அவனுக்கு ஒரு அப்பாவை கொடுப்பேன் சார். இதெல்லாம் கண்ட்ரி பொருட்டுங்க. இதெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாது. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த